சாந்தா இந்த ஆறுகள் குடும்பத்துலேருந்து வீடியோலாம் போட பாருங்க, நல்ல காமெடியாக மக்களை சிரிக்க வைக்க மாதிரி. அவிய அந்த அக்கா வந்து உடம்புல ரொம்ப வத்தி போய் துரும்பா இருந்தாவ பாருங்க. அது என்ன விவரம் என்ன ஏதுன்னு கேட்டு நான் ஒன்று சொன்னேன். அந்த அக்கா உடனே நான் என்கிட்ட தனியாக போனு போட்டு என்கிட்ட பேசிட்டாவே. ஆமாம், ரைட் ரைட் ரைட். இன்றைக்கி உங்கள் வீடியோ ஒன்று உறவுகள் 50 பேரும் நமக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டாங்க. சாந்தா அக்காவுக்கு என்னாச்சு, சாந்தா அக்காவுக்கு என்னாச்சுன்னு நீங்கள் கேட்டு இந்த வீடியோ. சாந்தா அக்காவுக்கு ஒன்றும் ஆகலை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? உங்கள் வீடியோஸ் நான் பார்த்து லைக் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். நீங்கள் எப்படி ஒல்லியாக சிக்குன்னு இருக்கீங்க, அந்த மாதிரி அக்காவும் கொஞ்சம் சிக்குன்னு ஆகணும்னு வெயிட் குறைச்சேன். வாய்ப்பு இல்லை. வெயிட் குறைக்கத்தான் செஞ்சேன். இவர் ஊருக்கு போயிருந்தாரு, அந்த ஒரு வாரத்தில் பொசுக்குன்னு குறைஞ்சிட்டேன். இவர் இல்லாத ஏக்கத்திலே குறைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோமே. நான் வந்து 2 நாள்ல திருப்பி கூட்டிட்டாங்க தலைவர். காரணம் என்னன்னா, கடைக்கு போய் வாங்கியாந்து கூட்டுருவாரு. அப்புறம் நம்ம வத்துற மாதிரி தெரியல, இவரை பெருக்க வச்சிட வேண்டியதே நீ வேலை. சரியா போச்சு பார்த்தீங்களா உங்கள் அக்கா வேலைய. நம்மளும் முயற்சி பண்ணி சும்மா ஒரு 7 கிலோ தான் குறைஞ்சிருந்தேன். அதுக்கே எல்லாரும் என்ன வியாதி வந்துருச்சா, சுகர் வந்துருச்சா, நீங்களே பயந்துட்டீங்க பாருங்க. அந்த மாதிரி. ஆனால் இருந்தாலும் பயந்தாலும் ஒரு வீடியோ போட்டு, சாந்தாக்கா நீங்கள் எப்படி நல்லா இருக்கணும், நீங்கள் ஏன் இப்படி ஒல்லியா, நீங்கள் கிறங்கிட்டீங்களா, என்ன பிரச்சனையானு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா. உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சந்தோஷம். என்னடா காமெடி போட்டுக்கிட்டு இருந்தவங்க பாட்டா போடுறாங்களேன்னு ஒரு பக்கத்து கடுப்பு இருக்கும், அது வேற விஷயம். ஏன்னா காமெடி போடுற ஆள் இங்கே இல்லாமல் இருந்தார், ஊரில் எல்லாம் இருந்தார். அப்போ இவர் வந்ததுக்கப்புறம் தான் காமெடி போடணும். என்ன செய்ய, நீ வீடியோ தொடங்கிட்ட அப்புறம் ஒன்றுமே போடாமல் இருந்தால் ரிஸ்க்கு தானேன்னு சொல்லி பாட்டுகளை எடுத்து போட்டோம். மற்றபடி ஒன்றும் கிடையாது. அக்காவுக்கு ஒரு குறை இல்லை, நல்லா இருக்கேங்க. ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு குறை இல்லை. நானாக வெயிட் லாஸ் பண்ணினேன், அவ்வளோதான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள். பார்த்துக்கங்க, பார்த்து பத்திரமா இருங்க. பாய். குட் நைட். குட் நைட். குட் நைட். ஆமாம், அவிய வந்து நம்ம பயப்படுத்த மாதிரி ஒன்றுமே இல்லையா. அவிய வந்து உடம்பை வந்து நல்ல ஒல்லியாக ஆக்கணும்னு ஆசைப்பட்டாவலாம். அதுக்காக கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கம்மி பண்ணிகிட்டு இருக்காவலாம். நல்ல பழங்களை ஐட்டாக எடுத்து சாப்பிடுதாவலாம். அதான் அப்படி தெரியுதாமா. இந்த கணேசனின் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். சாந்தாக்கா, ராஜா மாமா, நீங்கள் நீண்ட ஆயிரம் நல்ல செல்வ வளத்தோடு நல்ல நீண்ட காலம் வாழணும்னு நான் கும்பிட்ற ஈஸ்வரனை வேண்டிக்கிட்டதே.